எங்களை போய் கேக்குறிய கட்டி பிடிச்சவரை கேட்க மாட்டேங்கிற எங்களை வந்துகிட்டு கேட்டுக்கிட்டு இருக்க. நீங்க எதுக்கு இருக்கீங்க? என்ன அது உங்களுக்குள்ள உனக்குன்னு ஒரு ஆளுன்னு சொல்லிட்டா அப்புறம் உன்னைய கட்டி பிடிக்காம நாங்க யார் நீ முதல்ல ஆளை பராளே. வாவ் வாவா பவானே ஆத்தா ஆண்டவன் நமக்கு நல்ல யோகத்தை கொடுத்துருக்காரு. பிள்ளையார் நல்ல யோகத்தை கொடுத்துருக்காரு இன்னைக்கு. பாலகணபதியா? பாலகணபதி பிள்ளையார் யோகக்காரன் தான். பிள்ளையார் யோகக்காரா நீங்க யோகக்காரா? பிள்ளையார் வச்சு நானும் யோகக்காரன் தான். பிள்ளையார் யோகக்கார இல்ல நீங்க தான் யோகம். பிள்ளையாருக்கு யோகா இருக்கனாலதான் இப்படி பீஸ் இங்க வந்திருக்கு. பீஸா யார பத்தி யோகக்காரங்கனாலதான் பிள்ளையார் எனக்கு இந்த பீஸ் ஒப்படைச்சிருக்கார். பீஸா பர்கர்ன்ட்டு எனக்கு ஜாதகத்துல பின் யோகம்னு சொன்னாங்க. ஓ ஜாதகத்துல பின் யோகம். அதுக்காக இப்படி யோகமா இருக்க கூடாது. அது பின்னாடியும் வர வர நமக்கு வயசு கூட கூட விட குஞ்சா மாட்டுது நமக்கு. இப்ப நெஞ்சு சளிக்கு நல்லது. இது பாருங்க ஜாதகம் எப்படியெல்லாம் வேலை செய்யுது. போக்சோ சட்டத்துல பிடிச்சி உள்ள ஓட போறாங்க. நல்ல வேலை கிடைத்தடா. ஜாதகம் எப்படி மாறி போச்சா நமக்கு. நல்லா இருக்கியா அந்த பிள்ளை? யாருங்க நீங்க? ஹலோ ஹலோவா how are you? யாரியா நீ? யாரா அந்த அட்ரஸ் கேட்டு தான் நல்லா இருக்கியா இல்லையான்னு சொல்லுவியா? அப்படிலாம் இல்ல. நல்லா இருக்கேன்னு கேட்டா நல்லா ஓ அட்ரஸ் கேட்டா நான் என்ன பண்ண போறேன்? ஒரு பொம்பளை பிள்ளை ஆடிக்கிட்டு இருக்கல கண்ணன புடல யோசிச்சற. எதுக்கு ஆடியில இருக்கு? இப்பதானே சித்திரை வந்திருக்கு. ஏய் இங்க ஆடி தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆடி தொழிலா? ஹலோ அதான் சொல்ல ஆடி தொழில். ஆட்டமாடி பாட்டு பாடி அந்த ஆட்டம். மொட்டை மாடியா? மொட்டை மாடியில ஆட்டமாடி பாட்டு பாடி. ஓஹோ அதுக்கு நான் என்ன செய்யணும்? பைத்தியக்கார ஆஸ்பத்திரில இருந்து வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதான் என்ன சொன்னாலும் எடக்கு முடக்கா பேசுறாரு. எடக்கு முடக்கல நான் யதார்த்தமா பேசுறேன். உங்களுக்கு அப்படி தெரியுது. ஏய் யார் நீ? இப்ப என்ன வேலைக்காக வந்தீங்க? நான் ஏன் வேலை போட்டு கொடுக்க போறியா? அப்படிலாம் இல்ல. என்னைய பார்த்தா நீ என்ன எம்ப்ளாய்மென்ட் ஆபீஸ்ல வேலை பார்க்கறியா? அப்படியே வச்சுக்க. யார வச்சுக்க? அப்புறம் அப்புறம் வச்சுக்கிட்டு இருக்க ஊருக்குள்ள போய் என்ன வச்சிருக்கேன்னு சொல்லுவேன். நீ அவ்வளவுதான் உள்ள போறடி. உள்ள போறதுக்காக தானே வச்சுக்கிறதே. கருமண்டாச்சி என்ன பேசிட்டு இருக்கீங்க? அது கருமன்னு சொல்ல கூடாது. சூப்பரா சாமி அத கருமம் பண்றேன். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நீங்க யாருங்க? நான் யாரா? வந்ததும் ஒரு நான் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு முதல்ல? தெரியாதுல்ல. தெரியாத பிள்ளை எதுக்கு கட்டி பிடிக்கிறீங்க? தெரிஞ்ச பிள்ளைய கட்டி பிடிச்சா அதுல என்ன டேஸ்ட் இருக்கு? அது ஏற்கனவே தெரிஞ்சது. அது ஏற்கனவே பிடிச்சது. அதை போய் பிடிச்சிட்டே இருப்பாங்க. அட பாவி. ஒரு தேடுதல் தெரியாத பிடிக்கும் போதுதான் ஒரு குஜால் கிடைக்கும். அப்படி சொல்லாதீங்க. தெரிஞ்சதை பிடிக்கிறது. ஆமா அதுல என்ன இருக்கு? இப்போ உன் பிரச்சனை என்ன? யாரு? எதுக்கு கட்டி பிடிச்சீங்க? அதான் பிரச்சனை. கட்டி பிடிச்சனால என்ன? கட்டி ஏன் பிடிச்சீங்க? கட்டி பிடிச்சனா? ஓ ஏயா நீ அது வேற பிரச்சனையா? நீ கேரு. ஏய் கட்டி பிடிச்சு கூட பிடிச்சோம். முதல்ல கட்டி பிடிச்சிருக்க அப்புறம் கட்டியே பிடிச்சிருக்க. ஏயா நீ சேர்ந்து பூரா அரவேக்கட முழு வேக்கடமும் வந்து சேர்ந்திருக்குது. என்ன இப்பதான் எங்க அப்பங்க என்ன பூரா அரவேக்கடங்கற? அப்ப அரவேக்கட அப்ப என்ன நீ பூரா காவேக்கடயா? என்னன்னு வெச்சுக்கோ. ஒரு வயசுக்கு அந்த பிள்ளைய கட்டி பிடிக்கலாமா? ஹலோ எப்படி கட்டியா பிடிக்கலாம்? முதல்ல கட்டியா எங்க இருக்கு அத சொல்லு. ஹலோ அது இல்ல அப்படி சொல்லலங்க. கட்டியே பிடிச்சிருக்க அப்படி. ஓ கட்டியே பிடிச்சிருக்கனே. கட்டி பிடிச்சிட்டு விட்டுட்டனே. கைய பிடிச்சீங்க. மரியாதை சொல்லுங்க. கைய பிடிச்சலாம் இல்லையா? கைய இந்த அப்படி பிடிச்சே. எப்படி பிடிச்சே? பைய தான் பிடிச்சே. பைய பிடிச்சியடா. ஏய் பைய பிடிக்கற. ஏய் எடுடா அந்த கட்டை. கட்டை எடு. ஏய் முதல்ல கைய பிடிச்சிக்கற இப்ப பைய பிடிச்சிக்கற. ஏயா பிடிச்சதுலாம பை ஏமா நீ சொல்ற பைய என்னமா இதெல்லாம் சொல்லல மறைச்சிட்ட. பை குத்துக்கிட்டு வெளுத்தே போடுவேன் அவனையே. என்ன சலவைக்கா போட்டுருக்காங்க வெளுக்கிறதுக்கு. மகளே நீ அத மறைச்சிட்டியே. என்னப்பா? கைய பிடிச்சாரா? ஆமா கட்டி பிடிக்கிறதோடக்கு பேசாம இருந்துக்கங்க. இப்போ ஒவ்வொண்ணா கேட்டிட்டு இருக்க. கைய பிடிச்சாரா பிடிக்கலையா? கைய பிடிச்சாருப்பா. கைய பிடிச்சாரா இல்லையா? பையனா? ஹலோ ஓ மகளுக்கு பைய எங்க இருக்குன்னே தெரியல. இவங்க சொல்றாங்க ஜானமா என்னப்பா? பைய பிடிச்சாரா வேகமா பிடிச்சாரா? அத கேக்குறாப்ல. அப்படி சொல்ல வரீங்களா? வேகமா வந்து தப்பா பிடிச்சாரு. பைய என்ன இந்த அப்படி மெதுவா அப்படி மெதுவா தொடறது. டெமோ காட்றேன்டா. ஓடி போய் ஒழுங்கா வெட்டி விடுவேன். ஏங்க டெமோ வந்து அங்கதான் இல்ல நாங்க இத்தனை பேர் இருக்கமே. டெமோ எங்கட்ட சொல்லி காமிக்கலாமே. உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். உனக்கு கட்டி பிடிச்சதானே உனக்கு பிரச்சனை. ஆமா நான் கட்டி பிடிச்சதா பிடிக்கலையா? பிடிச்சீங்க. இல்லமா உனக்கு அது பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? ஏய் கட்டி பிடிக்க உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? பிடிக்கல. ஆமா அப்ப உன்கிட்ட 10 ரூபா கொடுக்குறேன். உனக்கு அந்த 10 ரூபா வேணும்னு என்ன செய்வே? திருப்பி கொடுத்துருவேன். அவ்வளவுதான். உனக்கு கட்டி பிடிச்சல பிடிக்கல. திருப்பி கட்டி பிடிச்சிரு. எதுக்கு? ஓடி போய் ஒழுங்கா. பதிலுக்கு பதில் சரியா போச்சுமா? எது சொன்னாலும் அப்புறம் ஒத்துக்கலன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? நீதி நேர்மையோட போயிட்டு இருக்கேன். எவ்வளவு நியாயமா பேசுறாரு. கட்டி பிடிச்சாருல. சரி. பிடிக்கல. அப்ப திரும்ப கட்டி பிடிக்கணும்ல. கட்டி பிடிச்சா கலஞ்சு. வேண்டாம்னா கொடுத்தறணும்ல. ஒரு 10 ரூபா கொடுக்குறோம். வேண்டாம்னா கொடுக்குறோம். ஒண்ணு அவரை கட்டி பிடி. இந்தமா இந்த அடிக்க வாய் வார்த்தை வாயில இருக்கும்போது அடிக்க கூடாது.
ஒன்னும் அவர் அடிக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு. நீ என்ன இந்தாங்க அதுவே அடிக்கிற போது நீ என்ன அல்ல அவரை கட்டி பிடிக்கலன்னா என்னைய கூட கட்டி பிடிக்க. நீ அப்பா நிஜமா நான் கேக்குறேன். அப்பனை இவர் எனக்கு துணைக்கு வந்தாரா இல்ல வெனைக்கு வந்தாரே அது தெரியல. நீ தான் சொல்லணும். நான் உன்னை கேக்குறேன். என்னனே? முதல்ல பொம்பளை பிள்ளை நீ ஒரு இடத்துல அடக்க ஒடுக்கமா இருந்தீங்கன்னா நீ ஒரு ஆம்பளை பையன் அடக்க ஒடுக்கமா நீ இருக்கணும். இங்க வர ஒரு ஆம்பளை போய் அடக்க ஒடுக்கமா போய் உட்கார்ந்திருப்பாங்க. அப்ப பொம்பளை பிள்ளை இப்படியே உட்கார்ந்திருப்பாங்களா அப்போ? பொம்பளை பிள்ளை தான் அடக்க ஒடுக்கமா இருக்கணும். ஏன்? ஆம்பளை ஆனஸ்டா திரிவான். ஆ? ஆள பிறந்தவன் ஆண்மகன், அடங்கி போறவதான் பெண்மகள். ஏன் உங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? இப்ப மண்டை உடைச்சு பார்த்தா தான் தெரியும் தக்காளி சட்னி வருதா ரத்தம் வருதா. ஏய் அப்படிலாம் இல்லையா? இல்ல இருக்கானே தெரியல. சட்டம்னு வேற வேற இருக்கு. என்ன? ஆணுக்கு ஒரு சட்டம், பெண்ணுக்கு ஒரு சட்டம். அப்படி என்ன? அந்த காலத்துல எழுதி வச்சிருக்காமா. என்னன்னு? ஆம்பளை பையன் இப்படித்தான் இருப்பேன், பொம்பளை பிள்ளை இப்படித்தான் இருக்கணும். அந்த காலம். இந்த காலத்துல அதெல்லாம் நடக்காதுங்க. எப்ப இந்த காலத்துல அப்படி நீ இல்லையா? என்ன பண்ணாலும் நாங்களும் பண்ணுவோம். அது தப்புமா. ஏன்? செய்யக்கூடாதுமா. ஏன் தப்பு? ஆம்பளை 1000 குட்டிச்சவரை தாண்டுவான். அவன் ஆம்பளை தான். எங்கனாலே தாண்ட முடியும். ஐயோ லாங் இந்தாங்க லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் கத்திங்க. இருக்கு. என்னங்க? இந்த வார்த்தை இப்படி சொல்லக்கூடாது, தப்பு. ஏயா? ஆம்பளை 1000 குடிச்சறத நானும் தாண்ட வேண்டியனா அது தப்புமா. நீ தாண்ட முடியும்ன்றேன். இந்தாங்க ஏய் நான் சொல்ல அவன் சொல்றமா ஹை ஜம்ப் லாங் ஜம்ப் இல்ல அது. அப்புறம் ஷோ நான் எப்படி சொல்றது? நீங்க என்னத்த சொன்னீங்க? 1000 குடிச்சவர் தாண்டுவான்னா 1000 பொம்பளைட்ட போவேன் ஆம்பளை. சீ கருமம். அதத்தான் குடிச்சவருன்னு சொல்றது. நீ நானும் தாண்டு வேணா நீ அப்படி போகணும்னு சொல்ல முடியுமா? ஐயோ. கிறுக்கு கிறுக்கு. என் பிள்ளைய ஒன்றும் மட்டும் இல்லை, நீ தாண்டி தான் போவ. ஏம்மா 1000 குட்டிச்சவரை தாண்ட நம்ம ஆண்மகன் தான். ஆனா பெண் அப்படி அல்ல. ஏன்? கோடி ஒரு வெள்ளை, குமரி ஒரு புள்ள. அப்படின்னா என்ன? அப்படின்னா என்ன? கோடினா என்ன? கோடினா என்ன? புது துணி. அது எது வரைக்கும் புது துணி? ஒரு செலவு பண்றதொட்டிக்கும். அவ்வளவு. அப்புறம் பழைய துணி ஆயிரும். குமரிங்கிறது எது வரைக்கும்? எது வரைக்கும்? ஒத்த புள்ள பக்கம் வரைக்கும். அதுக்கப்புறம் உனக்கு கெல்ட்டு முட்டைன்னு முளையில எழுதிடுவாங்க. ஏய் அப்படி? நல்லது கிட்ட கூப்பிட மாட்டாங்க. ஏய் என்ன உங்களுக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நியாயமா? ஆம்பளை அப்படி இல்ல, 80 வயசுலயே நரச்ச மசி முறுக்கி விட்டு மணவரல மாப்பிள்ளையா உட்காருவான். ஆனா பொம்பளை அப்படி உட்கார முடியாது. அதான் தலையெழுத்து, சட்டம் தான் செய்ய முடியாது. என்னப்பா இது? டேமேஜ் உங்களுக்கு தான் வரும். ஏன்? ஒன்னு தெரிஞ்சுக்க, நீ பண்ற தப்பு புள்ள நீ. அதல்லமா நாங்க வேலி இருக்குல்ல, வேலி. ஆமா. அந்த வேலி மேல சேலை விழுந்துருச்சுனாலும் சரி. இல்ல சேலை மேல வேலி விழுந்துருச்சுனாலும் விழுந்தாலும் கிளியறது சேலை தான் கிளிமே தவிர வேலி கிளியாது. ஆமா. அது மாதிரி அப்ப என் இதுல மேல யாரு வேலி யாரு அப்ப நான் தான் வேலி, அப்ப நீ சேலை. உன் மேல நான் விழுந்தாலும் என் மேல நீ விழுந்தாலும் கிளியறது நீயாத்தான் இருக்கு. அதாவது முள்ளு கிழிச்சிருங்கிற உடம்பு இருக்கீல நீங்களாம் விழுந்தீங்க இல்லம்மா. சேதாரம் எனக்கு தான். அப்படி இல்லம்மா, முள்ளு கிழிச்சிருங்கிறாரு. அது என்ன அந்த பிள்ளை புரியலடா, நான் புரியுமா சொல்றேன். இங்க வா. பெண்கள் எல்லாம் பால் மாதிரி, சரி. ஆண்கள் எல்லாம் தயிர் மாதிரி. சரி. இப்போ விளக்கம் சொல்றேன் பாரு. இப்போ எங்க 10 அண்டா தயிர்ல நீங்க 20 அண்டா பாலை ஊத்துங்க, ஊத்துனாலும் தயிராத்தான் இருக்கும். சரி. ஆனா அப்ப உங்க 1 அண்டா பால்ல நம்ம ஒரு பிட்டு தயிர் விழுந்துச்சுன்னு வச்சுக்கவே பால் பெருத்து போகும். ஏன்? அதான் தலையெழுத்தாதான், டேமேஜ் அங்கதான். சரி இப்ப என்ன சொல்ல வரீங்க? ஒரு பொம்பளை பிள்ளை வீட்டை விட்டு வெளியில போகுது, போகுது. ஒரு ஆம்பளை பையன் வீட்டை விட்டு வெளியே போறான். புத்தி சொல்றது எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? எப்படி சொல்லுவாங்க? ஆம்பளை பையல டேய் பாத்து போடா, ஊரு கட்ட கிடக்கு, எங்கேயும் போய் வம்பிழுத்து தொலைச்சிடாத. ஆம்பளை பையன். சரி. பொம்பளை பிள்ளை எப்படி சொல்ல தெரியுமா? எப்படி சொல்லுவாங்க? பாத்து போதாயி, ஊரு கட்டு கிடக்கு, எவன்ட்டையும் போய் வாயில வயித்துல வாங்கிட்டு வந்துடாத. அங்க கூட உங்களுக்கு பயந்துட்டு தான் எங்களை வெளியில விட மாட்டாங்க. பயந்துட்டு தானே வரணும், தெரிஞ்சுக்க. அப்ப பயம் இருக்கணும். ஆம்பளைக்கு பயந்து தான் பொம்பளை போகணும். அதெல்லாம் அந்த காலம். இந்த காலத்துல அப்படிலாம் இல்ல. அப்படி இல்லம்மா, எந்த காலத்திலயும் ஆண் ஆணுதான், பெண்ணு பெண்ணுதான். சரி. ஒண்ணு தெரிஞ்சுக்க, ஆண் செய்யறது பெண் செய்ய முடியுமா? முடியுமே. முடியும்யா. வாயில சொல்லலாம், சரி. வாழ்க்கைக்கு ஒத்து வராது. ஏன் ஒத்து வராது? இப்ப நான் செய்யறத செஞ்சு விடுன்றீல, முடியும். செய்யா? செய்வேன். ரைட். செஞ்சுட்டீனா உனக்கு நான் புருஷன், போ. செய்யலன்னு வச்சுக்க, செய்யலனா நீ எனக்கு பொண்டாட்டி. ரெண்டும் ஒண்ணு தானேயா? நமக்கு தேவை அதானே. கருமம். இப்ப நான் நினைச்சேன்னா ஒரு நொடி பொழுதுல இந்த பேண்ட் டிஷர்ட் ரெண்டையும் கழட்டிட்டு ஒரு முளை துணியில கோமணம் கட்டி இந்த பால கணபதி கோயில 15 ரவுண்ட் அடிச்சு வருவேன். நான் நாயை அவுத்து விட்டுருவேன். அதுவே வந்து ஏமாந்து ஓடி போயிடும். நம்ம தேடி வந்தது எதுவுமே இல்லையே, அது தேடுறது பொட்டனா தேடுறேன். என்கிட்ட வந்து என்ன செய்ய? சரி, இப்ப உனக்கு ஒரு சலுகை தர்றேன். சலுகையா? நீ இந்த பாவாடை சட்டையெல்லாம் கழட்டிட்டு உனக்கு கோமணம் வேண்டாம், கர்ச்சீப் போதும். சைஸ்க்கு தகுந்ததான் துணி கொடுப்பாங்க. ஒரு கர்ச்சீப்பை தொங்க விட்டு ராஜ கணபதி கோயில 2 ரவுண்ட் அடிச்சுவான். நேத்து கடனா இன்னைக்கு கடனா நமக்கு தெரியாது, நீ அடிச்சுட்டு வா. நான் நேத்து கடனான்னு கேட்கல, நேத்து கடனான்னு கேட்டேன். பிரார்த்தனையா? ஆமா. எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீ கோமணம் தட்டி அடிச்சு வா, நீ சொல்றத நான் ஏத்துக்கிறேன். முடியுமா? வர முடியாது. முடியாதுல? முடியாதுதான். அதுதான் ஆம்பளை. நீ ஆம்பளை வருவே, அதுதான் ஆம்பளை. சொல்லிட்டியா? சொல்ல முடியாது. நான் பண்றதை நீங்க பண்ணுங்க. நீங்க
நீங்க பண்றத நான் பண்றேன். நீ என்ன பண்ணிவிட அப்படியே இந்த உலகத்துல பெரிய அதிசயத்தை முதல்ல சொல்றத கேளியா வென்று. வென்றா நான் பண்றத உங்களால பண்ண முடியுமா? அப்படி நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன இவ்வளவு மரியாதை வருது? நீங்க சொல்லுங்க என்ன பண்ணுவீங்க? இப்படி பேசாதீங்க. சரி ஓகே. நான் பண்றத உங்களால பண்ண முடியுமா? நீங்க யார பண்றீங்களோ சொல்லுங்க நானும் பண்றேன். ஜி அது இல்லையா, எப்ப பார்த்தாலும் அதே புத்தியிலே இருப்பீங்களா? என்னமா செய்யறது, அது ஒண்ணுதான் புத்தி மட்டும் தான் இருக்கு. இப்ப புத்தியில மட்டும் தான் இருக்கு, முடியல செயல்பாடு முடியல. செயல்பாடெல்லாம் இருக்கு. மாதிரி ஆள் கிடைக்கலடா. ஐயோ ஒருத்தர் தேடுறேன். நீ சொல்லுமா அப்படி என்னமா செய்யற? அதான் மயனா 10 மாசம் சுமந்து, அதாவது 7200 மணி நேரம் என்னடா ஒரு குழந்தைய ரமணா மாதிரில கணக்கு சொல்லுது. அதான் உண்மை. 10 மாசம் சுமந்து, அதாவது 7200 மணி நேரம் ஒரு குழந்தைய சுமந்து அதை பெத்தெடுத்து தகப்பன்ற பட்டத்தை உங்களுக்கு நாங்க கொடுக்குறோம். அதே மாதிரி உனக்கு நான் சலுகை தரேன். வெறும் 5 மாசம் பெத்து தாயின்ற பட்டத்தை உன்னால எங்களுக்கு கொடுக்க முடியுமா? பல்ல காமிக்காது, எனக்கு வெறி வெறியா வருது. இது ஒரு கடிச்சு போட போறேன். ஒன்னா புள்ள பக்கறேன் இது ஒரு பெரிய பேச்சா. பொம்பளைனா புள்ள பாப்பா அது சகஜம்தான். இது போய் போட்டில உன்னால முடியுமா? எனக்கு அதெல்லாம் இல்ல. உன்னை நினைச்சா எனக்கு வேடிக்கையா இருக்கு. ஏயா நீ புள்ள பெத்துட்டாலும் உன்னை வெட்டியே போடுவேன். உன் ஜெயிஸுக்கு நீ மாசமா இருக்கல எப்படி பெண் கற்பனை பண்ணி பாக்குறேன். என் புருஷன் எல்லாம் கவலைப்படணும், நீ எதுக்கு கவலைப்படுற? இல்லப்பா கற்பனை பண்ணி பாக்குறேன். எதுக்கியா நீ எதுக்கு என்ன கற்பனை பண்ற? 2 ரூபா பலூன் வீங்கணும் அந்த மாதிரி இப்படி டை. நாங்க குழந்தைய கர்ச்சீஃப் மாதிரி தோலோட போட்டு போவோம். அதானே உனக்கு புள்ள வரதா ஜோடா முடியாட தான் பிறகு. என்னடா பிறந்துட்டு போகுது, நீ ஏன் கவலைப்படுற? என்ன இன்னைக்கு ஹரிஹரன் ஒருத்தர் இந்த மேடையில நிற்கிறாருன்னா யாரு காரணம்? பெண்ணு தான் காரணம். அதானே 10 மாசம் சுமந்து பெற்றதுனால இன்னைக்கு ஹரிஹரன் ஒருத்தர் இங்க மேடையில நிக்கிறியா? கேட்டவுக்கு சொல்லுவாங்க. நீ இப்ப அந்த புள்ள பக்கம் பேசுறியா? என்னதான் இருந்தாலும் நியாயத்தை பேசணும். அப்படியா? இப்ப நான் புள்ள பெக்க முடியாதுங்கிறதுனால பேசுறீங்க. ஆமா. இன்னைக்கு இந்த மேடையோட தோப்புப்பட்டியோட நீயும் சரி உன் மகளும் சரி இந்த எந்த ஆம்பளையும் பார்த்து புள்ள பெப்பியான்னு கேட்க கூடாது. அது மாதிரி செஞ்சு விடுறேன். இப்ப நான் புள்ள பெக்க தயாரா? எப்படியா முடியும்? நான் புள்ள பெக்கறேன். நீ எப்படி நீ முடியும்? எனக்கு புள்ள விடுவா? எதுக்கு நான் அதுக்கு? ஆமா அண்ணே லைட் ஆஃப் பண்ணு. ஹலோ இப்போ நான் உங்க பக்கம். நான் ஆன் வர்க்கம். இப்போ இவ்வளவு நேரம் வாய் பேசுன. சரியான பச்சோந்தியா இருக்க நீ. போய் அம்மா கூட்டி வாமா. அது என்ன மாசம் ஆகட்டும். பாப்பா. அப்படி வரையா? அப்படி கிடையாது. ஏய் மாமா நீ என்னைய மாசம் அப்பா ஆக்கு. இருப்பா. அம்மா அவன மாசம் ஆகட்டும். பாவம் மாமா சித்திரை மாசம் மாலை போட்டிருக்காங்க வீட்டுல, அவரை பண்ண முடியாது. நான் இருக்கேப்பா. உன்னை மாசம் ஆக சொல்றியா? ஏடா இதுக்கு மட்டும் என் கூட இவ்வளவு பேர் கூட்டிச்சிடுறாங்க தெரியுதா? அப்ப இதுல கூட ஒரு பொம்பளை பிள்ளையோட துணை உனக்கு தேவைப்படுது. அட அத துணை தேவையெல்லாம் இல்ல. சரி நீ எனக்கு புள்ள கொடுத்தீனா அதுக்கு நான் வந்திருக்கேன். நீ தான சொன்ன. அது வந்து ஒரு புருஷன் பொண்டாட்டி தான் அதெல்லாம் பண்ண முடியும். நம்ம நீ எனக்கு தாலியா போட்டுருக்க, நான் உனக்கு புள்ள கொடுக்க. அது கர்ப்பப்பை வேணும். சுமக்கற கர்ப்பப்பை வேணுமா? இந்த புள்ளட்ட இருக்கா? இருக்கு. எங்க எடு பாப்பா. அது எடுத்தா காமிக்க முடியும். மொகரைய பாரு. அட உங்கட கருப்பு பை இருந்தா என்கிட்ட ஒரு மஞ்சள் பை கூட எல்லாம் போகுது. அட கேரி பையில கூட பெத்துக்கறேன் நானே. மஞ்சள் பையில எப்படி புள்ள பப்ப? அட நீ கருப்பு பையில வைக்கும்போது நாம மஞ்சள் பையில வைக்கணும். எங்களுக்கு அது கடவுள் கொடுத்தது. அட நான் பேசுற சும்மா புள்ள பக்கறேன். நீ இவ்வளவு பேசுறீல? நான் ஆம்பளை பையன். சரி பொண்டாட்டியே செத்தா கூட மசுரு ஒண்ணு வச்சுன்னு போவேன். மசுரு ஒண்ணு இன்னி 7ஆம் நாள் 2வது பொண்டாட்டி கட்டுவேன். அக்கம் பக்கம் இருக்கவன் கேட்பேன், நீ எல்லாம் மனுஷனாடா? பொண்டாட்டி சேர்த்து 1 வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள இன்னொரு பொண்டாட்டி கட்டிட்டேன் அப்படின்னு கேட்டாங்க. கார்ச்சு துப்பணும். நைஸா அடிப்பாத. என்னன்னு? எனக்காக வந்த பொண்டாட்டி இந்த புள்ள விட்டு எனக்கு ஒரு தாய் வேணுமேங்கிறதுக்காக தான். இப்ப நீ புருஷன் செத்துட்டான்னா இன்னொரு புருஷன் கட்டுவியா? முடியாதுங்க. அவரை நினைச்சுக்கிட்டே கூட நாங்க காலை ஃபுல்லா ஓட்டிடுவோம். அசுக்கு இந்த டக்கால்ட்டில எனக்கு தெரியாது, இவங்க நினைச்சுக்கிட்டே ஓட்டுவாங்களாம். பிக்கப்புக்கு ஒருத்தன் டிராப்புக்கு ஒருத்தன் போயிட்டு இருக்காளுவோ, இவங்க நினைச்சுக்கிட்டே வாழ்றாங்க. எல்லாரும் அது மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல. அவனை கேட்கறேன், புருஷன் செத்துட்டா 2வது புருஷன் கட்டலாம், தப்பு இல்லை. ஏன்னா விதவை திருமணத்தை அரசாங்கமே ஆதரிக்குது. உன்னை மாதிரி ஒரு இளம் வயசுல ஒரு பொண்ணுக்கு புருஷன் இல்லைன்னா அப்படி இருக்க முடியாது. என்னைய சேர்க்கிற பொதுவா சொல்றேம்மா. ஏன்னா அந்த சின்ன வயசுல புருஷன் இல்லைன்னு போது ஒரு மாதிரி நம்ம மாதிரி 4 பேர் வாய் நம்ம 4 வார்த்தை பேசிடும். அப்ப அது ஊர் வாயை மூடுறதுக்கு அது ஒரு கல்யாணம் பண்ண தப்பு இல்லை. 2வது புருஷன் கட்டலாம். சரி, ஆனா நான் சொல்ற மாதிரி நீ சொல்ல முடியாது. இப்ப நீ தான் எனக்கு 2வது பொண்டாட்டி. ஒரு பேச்சுக்கு தான்டா. பேச்சுக்கா? உன்னை கல்யாணம் அட நெசமாவே இருந்தா தான் என்ன பண்ண? உன்னை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன். மாப்பிள்ளை கிடைக்கிறது கஷ்டமா?
சும்மா தோப்பு பட்டியில் இப்படி மாப்பிள்ளை கிடைக்கிற நீ யோகம் பண்ணிருப்ப. உன்னை கூட்டியாந்து நெடுந்து வீட்டுக்குள்ள கூட்டு போக மாட்டேன், வாசலே நிப்பாட்டுவேன். ஏன் வாசல்ல நிப்பாட்டி வீடு இருக்கா செருப்பு எடுத்து எது ஒரு ஓரமா போட்டுட்டு சரி பழைய கட்ட விளக்க எது கல்ல பரன்னு கூட்டி விட்டுட்டு சாணியை கரைச்சி எது அப்படிலாம் செய்ய மாட்டேன். சாணி விற்கிற விலைக்கு அப்பா வாச தெளிச்சு விட்டுட்டு வாச தெளிச்சுட்டு சாணி விற்கிற விலைக்கு பக்கத்துல இருப்பேன். மணமகளே மணமகளே ஒத்த கால தூக்கிட்டு இன்னொரு கால் அது வலது காலியா? ஒத்த கால் இல்ல, வலது கால். இடது கால வலது காலமா? அறிவு கலைஞ தங்க புள்ள ஓத்தடி திஷ்டி வாரு ஞாபக சக்தி வதியா உருட்டாத போ. என்ன சொல்றீங்க? வலது கால இந்த வலது காலம் சொன்னீல்ல, அது ஒரு காலம் ரெண்டு காலம் ஒரு கால் தான். அந்த மாதிரி தான் நானும் சொன்னேன். ஏன் வலது கால்னு சொன்னா என்ன? அப்ப ரெண்டு காலம் கூட பப்பர் பண்ணாங்க பொளந்துட்ட கடப்ப. ஏங்க ரெண்டு கால்ல வலது கால்ல கூட்டிட்டு வந்து பிள்ளை மூத்த உண்டாட்டி போட்டாவ பெருசா இந்த மாட்டி மாதிரி பெருசா சீரியல் பருப்புலாம் போட்டு முன்ன விட்டுருப்பேன். ஏன் உங்கள்கிட்ட காட்டுவேன். இங்க பாருமா, இவதான் உங்க அக்கா. அக்காவா? அவ இருந்த இடத்துல தான் நீ இருந்து அவங்க குடும்பம் கூடயா நடத்த போற. பிறந்தாங்க அக்காங்கறீங்க? என்ன இருந்தாலும் மூத்தவ இல்லையா? ஆமா ஆமா. அவ இருந்த இடத்துல தான் நீ இருந்து குடும்பம் நடத்த போற. சரி. அவளை கும்பிட்டுக்கிட்டு வா அப்படின்னா அந்த உலகம் ஒத்துக்குறோம். இப்ப நீ புருஷன் செத்துட்டான்னு ரெண்டாவது புருஷனை கூட்டிகிட்டு வரும்போது மூத்த புருஷன் போட்டு அவ பெருசா போட்டு சீரிய பருப்புலாம் முன்ன விட்டு என்னங்க இவர்தான் உங்க அண்ணன், அவரு செஞ்ச இடத்துல தான் நீங்க செய்ய போறீங்க, அவரை கும்பிட்டுக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி பாரு. செருப்ப கலட்டிட்டு தீய தொட்டுக்கிட்டு அடிப்பேன். அவன் நினைப்பு இருக்கு அடி சிரிக்கி தொட்டுட்டுல அடிக்க கூடாதா? கேட்பானா இல்லையா? அங்கதான் நிக்கிறான் ஆம்பளை சிங்கம், தெரிஞ்சுக்க. சரி. ஆமா நீங்க என்ன பண்ணீங்க? மேல கை வைக்காதயா? மேல வைக்க கூடாதா? வைக்க கூடாது. கீழ அடிச்சனா 6 அடி உள்ள போயிருவே. மேலே வைக்க கூடாதுன்னு சொல்றது எனக்கு. ஏமா கீழ இங்க அறியா உன் புள்ள எவ்வளவு அறிவா பேசுது. என்ன கீழே வச்சனே அடிச்சு 6 அடி உள்ள போமாம்ல. ஓ 6 அடி இல்லங்க 6 அடி. ஆமா அப்படி என்ன பண்றீங்க? உன்னை கொலை பண்ணிடுவேக்குது. கம் ஆன் டெல் மீ. இறந்த பழம் இது செக்கா செவந்த பழம், இது தேனாத இனிப்பு பழம், இது எல்லாரும் வாங்க பழம், அது எனக்கு பொறுத்த பழம். பழம் பேருக்கு இறந்த பழம் பாத்தியா? எடுத்து போட்ட மண்ணிலே மஞ்சள் மாட்டியா கையில் அடக்கமா கழிச்சு பார்க்க மாட்டோமோ. என்ன பழம்? இழந்த பழம். ஆமா இந்த ஓஹோ இந்த உருண்டை உருண்டையா இருக்குமே, உருண்டையா தையா இருக்கும், அப்புறம் சப்பட்டையாவா இருக்கும். அது இறந்த வடை. சீ, உள்ள கூட ஒரு கொட்டை இருக்குமே. பழம் இருந்தா கொட்டை இருக்க தானே செய்யும்? அப்படிலாம் சொல்லாதீங்க. பழம் இருந்தா கொட்டை இருக்குமா? இருக்கும். எல்லா பழத்துலயுமே கொட்டை இருக்கு. ஆமா வாழைப்பழத்துல கொட்டை இருக்கு. இருக்குங்க. வாழைப்பழத்துல கருப்பு கருப்பா இருக்குமே, அது விதை. ஓ விதையா? அது விதை கொட்டையாகாது, கொட்டை விதையாகாது. விதையும் கொட்டையும் சேர்ந்தால் விதை கொட்டையாகலாம். விதைக்கொட்டை ஆகலாம். இப்போ வாழைப்பழத்துல கொட்டை இல்லைன்னு நான் தான் சொன்னேன். இப்போ நான் சொல்றேன் 2 கொட்டையோட வாழைப்பழம் இருக்கு. ஏய் இப்பவே இல்லங்கறீங்க, இப்ப இருக்குதுங்கறீங்க. நம்ம பச்சை புள்ளையாட நியாயம் இன்னும் புரியாம இருக்கா? சொல்றத கேளுமா. என்னங்க? 2 கொட்டையோட வாழைப்பழம் இருக்கு, பாத்திருக்கியா? அது பார்த்துருந்தா தான் இவ்வளவு பேசாதே. உங்களை ஏசிரிக்கிறாங்க. அது எனக்கு தெரியல. இந்தாங்க அது பார்த்துருந்தா இவ்வளவு பேசாதே. அட ஏய் நீங்க வேற எதாவது நினைச்சிருக்கீங்க பங்காளி. அதுல ஐயோ நான் நீங்க தப்பா நினைச்சிருக்கீங்க. ஐம் சாரி. நான் ஆதாரம் இல்லாத வார்த்தைகளை அறியறேன், பேசவே மாட்டேன். ஓ ஆதாரம் இல்லாத 2 கொட்டையோட உனக்கு வாழைப்பழம் நான் காட்டுறேன். காட்றீங்களா? இது காட்டுறீங்களானே? எப்ப இல்லங்க எப்பங்க காலையில என் கூட வா காரைக்குடிக்கு. இங்க இருங்க. ஹலோ ஏதாவது சொல்ல வந்தா சொல்லி. இல்லங்க இல்ல காட்டுறேன்னு சொல்றீங்களே, காலையில காரைக்குள்ள போய் காட்டுறதுக்கு இங்கே காட்டிட்டு போயிடலாமே. ஏய் இங்க இருந்தா தானே. ஏய் என்ன கேட்டீங்க? இங்க இல்ல சாமி, இருந்தா சொல்லுங்க. சரி ஏ எங்க இருக்கு? காரைக்குடியில பையன்ட்ட இருக்கும் போருக்கு குப்பாத்தா கோயிலுக்கு பின்னாடி. குப்பாத்தா கோயிலுக்கு பின்னாடியா? என்னப்பா? ஏப்பா கோயிலுக்கு பின்னாடி? அதுவே கோயிலுக்கு ஏய் இந்த நக்கல் இல்ல கோயிலுக்கு பின்னாடி போய் காட்டுறீங்க. ஐயோ உங்களுக்கு என்னங்க ஆம்பளை காட்ட புசுக்கு புசுக்கு கோவம் வருது? நல்ல வேளை. ஆம்பளை காட்ட. ஆமா உனக்கு இங்க காட்ட முடியல, அப்புறம் என்ன கோயிலுக்கு பின்னாடி? நீ எதுக்கு இப்படி பொம்பளை ஆட்ட அடிக்கடி வெக்கப்படுற? நான் பொம்பளே இல்ல. எனக்கு நானும் ஆம்பளை வராது.
அதனால தான் அவர் கொப்பட்டம். கொப்பாத்தாவில் பின்னாடி தமிழ் மருந்து கடை இருக்கு. சரி, அங்க போய் கேளு. என்னன்னு? கல்வாழைன்னு கேளு. இது மருந்துக்கு உபயோகப்படுறது. கல்வாழைன்னு ஒரு வாழை இருக்கு. சரி, அந்த வாழைப்பழத்தை உரிச்சுன்னா சீத்தாப்பழத்துக்குள்ள இருக்க கொட்டை மாதிரி 2 கொட்டை இருக்கும். நான் இல்லாத வார்த்தை எதுவும் சொல்ல மாட்டேன். சரி, நீங்க எல்லாம் வேற ஏதாவது தப்பா நினைச்சு சிரிச்சிருக்கீங்க. நீங்க எல்லாம் உங்க வாழைப்பழத்தை வச்சு சிரிச்சிருப்பீங்க போல இருக்கு. அதுதான் இவர் இங்கேயே அடிக்கலாமே. ஏன் போல விக்க வந்த அம்மா? நான் தான் விக்க வந்தேன். அம்மா வியாபாரம் பண்ணி டயர்டாகி படுத்துச்சு. இப்ப நீங்க பெருசா பண்ணீங்க. குத்தி பறக்க விட்ட மாதிரி போயிட்டு இருக்கேன்டா. எதுக்கு தப்புற? ஏங்க தப்புடா, தூக்கி அடிச்சிருச்சுங்க. நானே தேடி பிடிச்சி வேலை பார்க்கறத சிரமமா இருக்கு. நீ வாடி ஓடி தப்பி போய் அழகேசன் பொட்டியில உட்கார போற ஒரு நாளைக்கு தோதா இருக்குன்னு சொல்லி பார்க்க போறேன். சரி, அப்பனாச்சும் நல்லது நடக்கட்டும். சொல்ற மாதிரி ஆடியா துரை என்ன துரை சரியா? அது தப்பிக்கிட்டே ஓடுது. நீ இறங்கி வந்து பின்னாடி மட்டும் பிடிச்சி. அதுக்கு அப்பா எனக்கு மாமா. நமக்கே 3 குத்து தான் கணக்கு. 3யுமே அங்க ஐயா அது அப்படித்தானா? பரிமளம். சொல்லுங்க. பரிமளம் சொல்லுங்க. என்ன ஓயாம என் மக பேர் சொல்லிட்டே இருக்கியா? பேர் கூப்பிடத்தானயா? என் மக பேர் என்ன? பரிமளம். அதுக்கு பொருள் என்னன்னு தெரியுமா? என்ன பேரா? பரிமளம் இல்ல, பரிமளா. பரிமளம் தான் கூப்பிடுறது. பரிமள பேரு. ஆனா ஒரிஜினல் வந்து பரிமளம் தான் கூப்பிடணும். ஆமா. அப்படினா என்ன அது? அதுக்கு அர்த்தம் கேக்குறீங்க? ஆமா. புராண காலத்து பேரியா? ஆமா. சாதாரண பேர்ல. சாதாரணமா நாம வச்சிருப்போம். பரினா என்ன? குதிரை. பரினா குதிரை. வெரி குட், வெரி குட். பரினா குதிரை. ஆமா. மலம்னா சாணம். சாணி. சாணம். அதான் சாணம் தான் சாணி. பரி குதிரை, மலம் சாணி. குதிரை சாணி என்று பேர் வைத்திருக்கிறீர்கள். பார்த்து பார்த்து. ஐயோ, இதுக்கு இந்த மாதிரி விளக்கத்தை நான் கேள்விப்பட்டதே கிடையாது. உண்மை அதாம்மா. ஆமா. உன்னை நான் எப்படிலாம் என் மனசுக்குள்ள நினைச்சிருக்க தெரியுமா? எப்படிலாம்? நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கவா? கேளுங்க. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எப்பா? என்னை பார்த்தா கல்யாணம் பொண்ணு மாதிரி இருக்கா? சொல்ல முடியாது. இப்போ எந்த பொம்பளை கழுத்துல தாலி மாட்டியிருக்கா? பூரா ஆணில தான் கழட்டி மாட்டியிருக்காளுவோ. இல்லைங்க, கல்யாணம் ஆகலை. ஓகே, உனக்கு நாகலை, எனக்கு நாகலை. எத்தனாவது கல்யாணம்? பால கணபதி யோகன் ஐயா. எனக்கு கல்யாணம் ஆகலையா? நான் உன்னை செய்யலாம்னு நினைக்கிறேன். கல்யாணம் செய்யலாம்னு நினைக்கிறேன். கல்யாணம் என்னடா? எனக்கு கல்யாணம் ஆகலப்பா. உனக்கு நாகலையாடா? சரி விடு. உருட்டு. சித்தி வந்ததுக்கு அப்புறம் உனக்கு ஒரு பொண்ணு பார்த்து கட்டிடுவோம். சித்தி வந்ததுக்கு அப்புறம் உன்னை நான் எப்படியா நினைச்சிருக்கேன் தெரியுமா? எப்படி எல்லாம்? ஐ லவ் யூ. அப்படின்னா என்ன?
இந்த காலத்துல லவ்னா தெரியாத ஒரு பிள்ளை. போச்சா மாட்டீங்களா? லவ் என்பது நாய் அது வந்து லவ் 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 அப்படின்னு நாய் மாதிரி சொல்றதுதான் love. நாய் மாதிரி தொங்க போட்டுக்கிட்டு குங்குமப்பூவே கொஞ்சம் பொறாவே, குங்குமப்பூவே கொஞ்சம் பொறாவே, தங்கமே உன்னை கண்டதும் பொங்குது